அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம். 22/8/2024 மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி தினம் வியாழக்கிழமையில் வந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. வியாழன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருவது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். சுபகிரகம் அப்படின்னு சொன்னாலே அதில் நிச்சயமாக சுக்கிரன், குரு, புதன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த சுபகிரகங்களில் மிக முக்கிய கிரகமான இந்த குருவுக்கு உரிய நாளில் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த வாய்ப்பை மிகச்சரியாக யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையான பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும். குபேரர் அப்படிங்கிறவர் செல்வத்தை நமக்கு வாரி வழங்குபவர். குரு பகவானோட அருளோடும் குபேரர் அருளோடும் இன்று நம்முடைய பணத்தட்டுப்பாடு, வறுமை, கடன், தீராத பணத்துக்கான ஒரு போராட்டம் இவையெல்லாம் இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், இந்த துன்பங்கள் எங்களுக்கு தீரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வேண்டிக்கலாம். அதே நேரத்தில் குபேரர்கிட்ட எனக்கு பணம் சேரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வேண்டிக்கலாம். அதனால தான் நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும். இந்த பதிவில் சொன்னதை இன்று மாலை உங்களால் செய்ய முடியும். ஏன்னா எத்தனை பேர் இதை மாதிரி பதிவுகள் போட்டு அது முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் பார்க்குறாங்க. மகா சங்கடஹர சதுர்த்தி என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் ரொம்ப இழுக்கிறீங்க, ரொம்ப நேரம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதற்கு ஒரே ஒரு விளக்கம் என்னுடைய தரப்பிலிருந்து நான் தர விரும்புகிறேன். நம்ம 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் தான் பதிவு தரோம். அதுலேயும் நம்ம சுருக்கமாக சொல்லும் பட்சத்தில் சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் தான் புரிகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம புரியாதவர்களுக்கு புரியும் வகையில் தெளிவாக சொன்னால்தான் நம்ம சொல்ல வந்த விஷயம் அவர்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா அதற்கான சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை யாரும் ஒரு பெரிய குறையாக நினைக்க வேண்டாம். இன்னைக்கு குபேரருக்கு உரிய 5 ரூபாய் நாணயங்கள் 3 எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயங்கள் உங்களுடைய பண பிரச்சனையை தீர்க்க போகுது அப்படின்னா உங்களில் எத்தனை பேர் நம்புவீங்க? ஆனால் நிச்சயமாக நம்புங்க. இன்று மாலை அந்த 6 to 9 அப்படிங்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னங்க அந்த 6 to 9 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குபேர காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வியாழக்கிழமை மாலை நேரத்தை குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 8 to 9 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருஹோரை. இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, அதனால் குருஹோரை. அதனால் இன்றைக்கி மாலை 5:30லேருந்து 9 மணி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த 5 ரூபாய் நாணயங்களை உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்திற்கு முன்பு வையுங்க. அனைத்து தடைகளையும் நீக்குபவர் முழுமுதற் கடவுள் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை இன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தியில் முழு மனதாக வழிபட்டு இந்த 5 ரூபாய் நாணயங்களை நான் இப்போ சொல்ல போகிற 3 இடங்களில் மட்டும் நீங்கள் வையுங்க. ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் வையுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே மூட்டையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மூட்டையை வச்சா மட்டும் பத்தாதுங்க, அது எந்த காலத்தில் அதை எடுக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். அதோட ஆற்றல் அப்படிங்கிறது 3 மாதத்திற்கு பின்பு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை அப்புறப்படுத்திடுங்க. நீங்கள் எப்போ வச்சதுனே ஞாபகம் இல்லாமல் எங்கள் கிச்சனில் நிறைய மூட்டை இருக்குது, எங்கள் சாமி ரூமில் நிறைய மூட்டை இருக்குது, எங்கள் பீரோவில் நிறைய மூட்டை இருக்குதுன்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுறது அப்படிங்கிறது அது எந்தவித எனர்ஜியும் அதில் இருக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்கிறோன்னா அது வரைக்கும் தான் அதை வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுடணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயங்களில்
அதாவது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிள்ளையார்கிட்ட இதை வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும். சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும். 2வது நாள் 3வது நாள்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதீங்க. 5 நாள் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும். இல்லை 3 நாள் தாங்க எனக்கு அதுக்கப்புறம் நான் சுத்தமாயிடுவேன் அப்படின்னா அவங்க தாராளமாக செய்யலாம். முதல் 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்க வேண்டிய இடம் உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி தான் பெண்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கஜானாவாக, சமையலறை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறதுனா சுக்கிரனோட அம்சம் பொருந்திய ஒரு இடம். இப்போ நீங்கள் பார்க்குற அஞ்சரை பெட்டி நான் அப்படியே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பொழுதும் இது நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை மாதிரி மேலே இதை மாதிரி சிவப்பு நிற மிளகாய் இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் வந்து ஒரே ஒரு 5 ரூபாயை எப்பொழுதும் இது நிறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு 5 ரூபாயை நீங்கள் எந்த தானியத்துலேயும் வைக்க வேணாம், ஜஸ்ட்டு இப்படி இங்கே வச்சா போதும். அல்லது நீங்கள் இதை மாதிரி இங்கே வச்சா போதும். அதாவது அஞ்சரை பெட்டியில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வையுங்க. முதல் 5 ரூபாய் நாணயத்தை அங்கே வையுங்க. 2வது 5 ரூபாய் நாணயத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பீரோவில் மஞ்சள் நிறப்பை வைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரையில் அதில் காசு சேகரிச்சுட்டு வாங்க. 11 ரூபாய் வையுங்க அப்படின்னு ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பழைய பதிவுகளை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்லது உங்களுடைய ஃப்ரீ டைமில் நம்மளுடைய பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா, எல்லா பதிவுகளில் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான ஏதாவது ஒரு சின்ன தகவலாவது இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து நிச்சயமாக பயனடையலாம். சில பேருக்கு உடனடியாக பலன் தரும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக பலன் தரும். நீங்கள் பொறுமையோட நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான பலன் அடையலாம். ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது. இந்த 3-5 ரூபாய் நாணயங்களை விநாயகர்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு 1த்த அஞ்சரை பெட்டி, 2வது இந்த குரு ஹோரையில் நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை இந்த மஞ்சள் நிற பையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த பையில் நம்ம சேர்த்து வைக்கும்போது நிறைய செல்வ ஈர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். 3வது 5 ரூபாய் நாணயத்தை நாங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்று ஏற்றக்கூடிய குபேர விளக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அவசியம் ஏற்றணும். அந்த குபேர விளக்கு பல வடிவங்களில் இருக்குது. குபேரர் படம் போட்டு ஒரு விளக்கு இருக்கும், இல்லை வேறு மாதிரி அஷ்டலக்ஷ்மி எல்லாம் இருந்து ஒரு விளக்கு இருக்கும். அவங்கவுங்க ஒன்று குபேரர் விளக்குன்னு ஏற்றுவாங்க. சில பேர் அகலையே குபேரர் விளக்குன்னு ஏற்றுவாங்க. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அகலை சில பேர் ஏற்றுவாங்க. அந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வையுங்க. இல்லைங்க எனக்கு டைம் இல்லை, நான் வந்து 8 மணிக்கு தான் இந்த பதிவை பார்த்தேன், இனிமேல் குபேரர் விளக்கெலாம் என்னால் ஏற்ற முடியாது, காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இருக்கும் இல்லையா, அதற்கு பக்கத்தில் இந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வையுங்க. அஞ்சரை பெட்டியில் வச்சது அப்படியே இருக்கட்டும், மஞ்சள் பையில் சேகரித்தது அது அப்படியே இருக்கட்டும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாங்கள் என்னங்க செய்கிறது, நாளைக்கு காலையில் எடுத்து உங்களுடைய பூஜை அறையிலே நான் வந்து கண்ணாடிக்கு முன்பு ஒரு கிண்ணத்தில் சில்லற காசுகள் போட்டு வைக்க சொல்லியிருக்கிறேன். அந்த பூஜை அறையில் நீங்கள் இதை போட்டு வைங்க. பூஜை அறையிலே இதை வச்சுடுங்க. ஒரு சின்ன கண்ணாடிக்கு முன்பு வெள்ளி கிண்ணத்தில் காசுகள் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. அதில் இதை நீங்கள் போட்டு வைக்கலாம். ஸோ 3 இடத்துல 3-5 ரூபாய், 3மே முக்கியமான இடங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை டக்குன்னு மேம்படுத்தும். அதனால் இதை செய்யுங்க. நிறைய பேர் வந்து பதிவுகளில் சொல்கிறது, இதை வந்து நீங்கள் மட்டும் செய்யுங்க, யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க, அது பலன் அளிக்காது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுங்கள். அந்த புண்ணியமே உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பசங்க படிப்புலேயோ, இல்லை உங்கள் வாழ்க்கையிலையோ, கணவர் ஆஃபீஸ்லேயோ, இல்லை தொழில்லையோ, இல்லை வீடு பாசிட்டிவிட்டிலையோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம பதிவு மூலமாக உங்களுக்கு வந்தே தீரும். ஸோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணுமோ மெம்பர்ஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நன்றி.